ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நல்ல சூப்பர் டேஸ்ட்டில் செஞ்ச ஒரு எரிசேரியோட ரெசிபி தான் உங்களுக்காக நான் ஷேர் பண்ண போகிறேன். ஓணம் பண்டிகை நாளில் எல்லா வீடுகளிலும் இந்த எரிசேரி செய்வாங்க. ரொம்ப டேஸ்டான இந்த எரிசேரி பூசணிக்காய் வச்சும் நேந்திரக்காய் வச்சும் சேனக்கிழங்கு வச்சும் வாழைக்காய் வச்சும் எல்லாம் நமக்கு தயார் பண்ணி எடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாடிൻ്റെ கூட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு எரிசேரி அருமையாக இருக்கும். நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இது ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம எரிசேரி தயார் பண்ணுறத இந்த மாதிரி 2 செவ்வாழைக்காய் வச்சு தான் தயார் பண்ண போகிறேன். செவ்வாழைக்காய் வச்சு எரிசேரி தயார் பண்ணியா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் செவ்வாழைக்காய் எடுத்திருக்கிறது. இது நமக்கு க்ளீன் பண்ணி எடுக்கலாம். இதனோட தோல் மாற்றி கட் பண்ணி எடுக்கலாம். எந்த சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்திருந்தாலும் கடைசியில் வேக வச்சதுக்கப்புறமா நம்ம இதை உடச்சி எடுத்துடும். அதனால் எந்த சைஸில் நமக்கு கட் பண்ணி எடுக்கலாம். ஆனால் நான் சின்ன பீஸ் ஆகிட்டு தான் கட் பண்ண போகிறேன். அப்போது ஈஸியாகி வெந்து வந்துடும். அதுக்காகத்தான் இப்படி தோல் மாற்றியதுக்கப்புறமா தண்ணியில் போட்டுக்கோங்க. இதனோட கலர் மாறாமல் இருக்கிறதுக்காகத்தான் நம்ம தண்ணியில் போட்டு வைக்கிறது. இப்படி 2 காயும் தோல் மாற்றி தண்ணியில் போட்டு வச்சதுக்கப்புறமா நமக்கு இது கட் பண்ணி எடுக்கலாம். இந்த காய் 2ஆக கட் பண்ணியதுக்கப்புறமா அதிനെ 4ஆக கட் பண்ணி இந்த மாதிரி சின்ன 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 பீஸாகிட்டு நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். இப்படி தான் கட் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி செஞ்சுருந்தா சீக்கிரம் வெந்து வரும். உங்களுக்கு செவ்வாழைக்காய் கிடைக்கலன்னா நேந்திரக்காய் வச்சு கூட செய்யலாம். அதையும் கிடைக்கலன்னா வாழைக்காய் வச்சு கூட நமக்கு செஞ்செடுக்கலாம். எந்த காயாக இருந்தாலும் ஒரே ரெசிபி தான். இப்படி எல்லா பீஸும் கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கோங்க. அப்புறமா ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சு சூடு பண்ணியிருக்கு. அதிலேக்கு நமக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் தான் நான் ஊற்றியிருக்கு. அதிலேக்கு 10 சின்ன வெங்காயமும் 2 பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வணக்கி எடுக்கலாம். எரிசேரிக்கு தேங்காய் எண்ணெயில் செய்யும்போது தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு எந்த எண்ணெய் பிடிக்குமோ அந்த எண்ணெயை யூஸ் பண்ணிக்கோங்க. இனி நமக்கு கட் பண்ணி வச்சுருந்த காய் போட்டு நல்லா வணக்கி எடுக்கலாம். ஒரு சிலர் இந்த மாதிரி எண்ணெயில் வணக்கி எடுக்காமல் தண்ணியில் அப்படியே வேக வச்சு எடுத்துடுவாங்க. ஆனால் நம்ம எப்போவுமே இந்த மாதிரி வணக்கி எடுக்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம எரிசேரிக்கு. இனி கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். தேவையான உப்பும் போட்டுக்கலாம். உப்பும் கருவேப்பிலையும் போட்டு கொஞ்சம் நேரம் நமக்கு வணக்கி எடுக்கலாம். ஒரு அளவுக்கு வணங்கி வரும்போது 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் வரமிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் இவ்வளோ போட்டு நமக்கு வணக்கி எடுக்கலாம். தண்ணியில் அப்படியே வேக வச்சுருந்தா இந்த வரமிளகாத்தூளுண்டையும் மிளகாத்தூளுண்டையும் எல்லாம் பச்சை வாசம் அப்படியே இருக்கும். இந்த மாதிரி வணக்கி எடுத்துருந்தா அந்த வாசம் எல்லாம் போய் நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம எரிசேரிக்கு. இது நல்லா வணங்கியதுக்கப்புறமா தேவையான தண்ணி ஊற்றி நமக்கு வேக வைக்கலாம். அதிகம் தண்ணி ஊற்ற தேவையில்லை. இது சீக்கிரமாக வெந்து வந்துடும். இப்போ நமக்கு மூடி வச்சு வேக வைக்கலாம். இனி இதிலேக்கு நமக்கு தேங்காய் கூட்டு தயார் பண்ணலாம். அதுக்காக 3/4 கப்பு தேங்காய் நான் எடுத்திருக்கு. 1/4 கப்பு நமக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கும் 1/2 கப்பு நமக்கு அரைச்செடுக்கிறதுக்காக. 1/2 கப்பு தேங்காயிலேக்கு 2 பச்சை மிளகாய், 3 பூண்டு, 1 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் நம்ம காயில் சேர்த்திருக்கு. இதிலேக்கும் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். இது நல்லா மிக்சியில் அரைச்செடுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம காயெல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. இது கொஞ்சம் உடச்செடுக்கலாம். இந்த மாதிரி உடச்சி எடுக்கலாம். அப்போது நல்ல திக்காக இருக்கும். இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்செடுத்த தேங்காய் இதிலேக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். நம்ம 2 பச்சை மிளகாய் இந்த காயில் சேர்த்து இருந்ததை
தேங்காயிலும் 2 பச்சை மிளகாய் சேர்த்திருந்தது. அதே மாதிரி 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூளும் நம்ம போட்டிருந்தது. அதனால் கரெக்டு காரமாக இருக்கும். இது உங்களுக்கு காரம் எப்படின்னா அதை பார்த்து போட்டுக்கோங்க. இனி இந்த தேங்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இப்போ நல்லா திக்காக இருக்குது. அதனால் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றி நமக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இது ஆறும்போது இன்னும் நல்ல திக்காய் வரும். அதனால் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றி எடுக்கணும். ஆனால் ரொம்ப லூஸாகி போகக்கூடாது. கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றி நமக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். நல்ல சூடாய் கொதித்து வரும்போது நமக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணி சட்டி ஸ்டவ்வில் நின்று மாற்றி வைக்கலாம். மண்சட்டி நல்லா சூடாயிருக்கும். அதனால் ஸ்டவ்வில் நின்று மாற்றி வைக்கலாம். இந்த டைமில் தேவையான உப்பும் கூட போடணும். நம்ம காயில் உப்பு போட்டிருந்தது. அப்படி இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கூட தேவை இருந்தது. அதனால தான் நான் உப்பு போட்டிருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நமக்கு மண்சட்டி மாற்றிக்கலாம். இனி ஒரு கடாய் அடுப்பிலேக்கு வச்சுருக்கு. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கு. அதிலேக்கு சின்ன வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி இது போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ப்ரௌன் கலர் ஆகும்போது வரமிளகாயும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இனி நம்ம எடுத்து வச்சுருந்த 1/4 கப்பு தேங்காய் இதிலேக்கு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இது நம்ம கண்டிப்பாக செய்யணும். இதுதான் எரிசேரியோட டேஸ்ட்டு. ஃப்ரை பண்ணிய தேங்காய் போட்டு எடுக்கிற எரிசேரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும். அப்போ தான் அது எரிசேரின்னு சொல்லுவாங்க. இனி இது நமக்கு குழம்புலேக்கு சேர்த்திக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணக்கூடாது. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நமக்கு மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இப்போ நம்ம சூப்பர் டேஸ்ட்டில் எரிசேரி ரெடி ஆகிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.